இல்லை இவ்வளவு அனுசரணையாக இப்போ இருக்க ஆட்சியாளர்கிட்ட இருக்கும்போது அவரால் இந்த சீட்டு குறித்தோ அல்லது வேறு விஷயத்துலையோ டிமாண்ட் வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? பிரமாதமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. டிமாண்ட் அப்படிங்கிறது நேரடியாக வாய் வார்த்தையாக தொலைக்காட்சி ஊடக பேட்டிகளில் கொடுக்க வேண்டியதுன்னு இல்லை. அவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எளிமையான பாயிண்ட் சார். காங்கிரஸ் கட்சி, 2 கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை இந்த எந்த கட்சியுமே ஏற்கனவே கொடுத்த சீட்டுகளை ஏற்கப் போவதில்லை. ஒன்று கிளியர். மதிமுக சொந்த சின்னத்தில் போட்டியிட போகிறேன்னு சொல்ல போகிறது, இதுவும் கிளியர். இது எல்லாமே மேண்டேட். இதற்கு பிறகு என்னங்கிறதா திமுக செய்யும். 6 சீட்டு போட்டிட்டவங்க 2 சீட்டாவது கூட கேட்பாங்க. அதில் 2 கம்யூனிஸ்ட் 6 8 கேட்பாங்க. மதிமுக வச்சுக்கோங்க. அப்போ அவர்களுக்கு கூடுதலாக ஒரு 6 சீட்டு ஒதுக்கீடு இருக்கும் 3 பேருக்கு. திருமானே 8ல் ஒத்துக்க மாட்டார். அவர் இவர்களோடு நான் ஒரு படி கூடன்னு, அதாவது திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஒரு படிநிலை பெறுவார். திமுக, காங்கிரஸ், மற்ற எல்லாரும் அப்படி நடத்து போக மாட்டார். இந்த மற்றும் பலர் அப்படிங்கிறதுல நான் நடிக்க மாட்டேன். எனக்கு என்னென்னா திமுக, காங்கிரஸ், விசிகா அந்த அப்போ ஒரு 10 எம்எல்ஏ சீட்டாக கேட்பார். 10 11 இருக்கிறத விட எனக்கு ஒரு கூட வேணும். மதிமுகவுக்கும் 2 கம்யூனிஸ்ட்டுக்கும் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை விட எனக்கு கூட வேணும்னு கேட்பார். அப்போ அதில் பெரிய சவால் உங்களுக்கு காத்திருக்கும். இது எல்லாமே திமுகவுக்கு தெரியும். இது எல்லாம் உங்களுக்கு பேட்டியில் தான் கொடுத்து சொல்லுங்கிற அவசியம் இல்லை. இவர்கள் என்ன பாஷையில் பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பாஷைக்கு என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு தெரியும்.